வணக்கம் நண்பர்களே. 19/5/2025 முதல் 25/5/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். மிதுனம் ராசிக்கு 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி காலை 8 மணி வரை சந்திராஷ்டமம். கடகம் ராசிக்கு 20ஆம் தேதி காலை 8 மணி முதல் 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரை சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு 22ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 24ஆம் தேதி மதியம் 2 மணி வரை சந்திராஷ்டமம். கன்னி ராசிக்கு 24ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மற்றும் 25ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகள், புது விஷயங்களில் வெளியூர் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். மற்றபடி அன்றாடம் நாம் வேலை செய்யும் வேலையை மட்டும் செய்தால் போதும். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் வீரியத்தை குறைக்க மற்றவருக்கு இனிப்பு வழங்குவதன் மூலம் நல்லது நடக்கும். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் இனி 12 ராசிக்கான ராசி பலன்கள். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்லது நடக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் இருந்தால் மிக சிறப்பு. மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுடைய தனித்துவம் சிறந்து விளங்கும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். அரசு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த வாரத்தில் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய வாக்கில் கவனம் தேவை. அரசு அதிகாரியிடம் பேசும்போது கவனமாக பேசவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் அல்லது புதிய முயற்சியில் ஈடுபடும்போது கவனமாக இருக்கவும். ஏனென்றால் ஜென்ம குரு நடக்கிறது இப்பொழுது. அதனால் எதிலும் கவனம் தேவை. பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் கடகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் சொத்து விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். சகோதரர் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகும். ஆன்மீக விஷயத்தில் கேட்பது மற்றும் பார்ப்பது நன்மை தரும். இந்த வாரத்தில் மேலதிகாரி அரசு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் கவனமாக இருக்கவும். பிரம்மாண்டமாக ஆசைப்பட வேண்டாம். எந்த விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் பத்திரம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மற்றும் மீனாட்சியை தரிசித்து வர நல்லது நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். வேலை செய்யும் இடங்களில் நன்மை உண்டாகும். நினைத்த காரியம் வெற்றி கூடும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. உடன் பணிபுரியும் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவான், பெருமாள் மற்றும் கன்னிமார் தெய்வங்களை தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனைவி மற்றும் காதலி மூலம் நன்மை நடக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டாகும். கடனை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற கடனை வாங்காமல் இருப்பது இந்த வாரத்தில் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கேதுவை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் அரசு அதிகாரிகள் உதவுவார்கள். அரசு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டாகும். தந்தை மூலம் அனுகூலம் உண்டாகும். இந்த வாரத்தில் வேலை செய்யும் இடங்களில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை.
சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் கூட்டாளி உங்களுக்கு உதவுவார்கள். வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல வேலை உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் பெரியவர்களிடம் மட்டும் பேசும்போது கவனமாக பேசவும். குழந்தைகளிடம் கவனம் தேவை. பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, பிறரிடம் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கவும். பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது சிறு தடை தாமதம் உண்டாகும். மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனை தரிசித்து வர நல்லது நடக்கும். கும்பம் ராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக இருக்கவும். பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலம் உண்டாகும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் நன்மை நடக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானையும் கன்னிமாரையும் தரிசித்து வர நல்லது நடக்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் எதிலும் வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். நினைத்தது நடக்கும் அனைத்தும் இந்த வாரத்தில். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று விநாயகர் ஆஞ்சநேயரையும், வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மீனாட்சியும் தரிசித்து வர நல்லது நடக்கும். நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.